சாப்டர் 1ல் இன்றைக்கி பார்க்க போகிற செக்ஷன் 1.3 இன்புட் அவுட்புட் அனாலிசிஸ். இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் அனாலிசிஸை யார் இன்வெர்ட் பண்ணது, தென் அதை பற்றி ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா லெட் ஏஐஜே பி த ருப்பி வேல்யூ ஆஃப் தி அவுட்புட் ஆஃப் ஏஐ கன்சியூம்டு பை ஏஜே. இதில் ஐ வந்து ஜென்ரலாக இப்போ ஐயோட வேல்யூ 1, ஜேவோட வேல்யூ 2 அது மாதிரி கொடுத்துருக்காங்க. let x1 and x2 be the rupee value of the current outputs of a1 and a2 respectively. இப்போ ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்ததால x1க்கு வந்து a1, x2க்கு பார்த்தீங்கன்னா a2. எதுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அவுட்புட்ஸ், அதை வந்து x1 x2 அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, டினோட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா d1 d2 அப்படின்றத ஃபைனல் டிமாண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, டினோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி a1க்கு d1, a2க்கு d2. சரிங்களா? இப்போ எப்படி 2 ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். a11 + a12 + d1 = x1. இப்போ அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் மேக் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஐஜே அதுக்கு ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐஜே டிவைடட் பை BIJ is equal to AIJ divided by XJ. இது ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா B11 கண்டுபிடிக்கணும்னா A11 divided by X1. அதே மாதிரி B12, B21, B22. இப்போ இந்த Bயோட வேல்யூஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேபிட்டல் B மேட்ரிக்ஸ் மேக் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இதெல்லாம் ஜஸ்ட்டு டிரைவ் பண்ணியிருப்பாங்க, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ x is equal to I minus b the whole inverse d அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ the matrix B it's known as the technology matrix. Bன்ற மேட்ரிக்ஸ் தான் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த B மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த B11, B12, B21, B22ஓட வேல்யூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம மேக் பண்ணுறது தான் B மேட்ரிக்ஸ். I அப்படின்றது ஐடென்டிட்டி எலமெண்ட். இது இப்போ வந்து நம்ம 2x2 நம்ம கன்சிடர் பண்ணுறதால என்ன வரும் 1 0 0 1. அப்போ ஐ மேட்ரிக்ஸ் நம்ம தெரிஞ்சிச்சு. கேபிட்டல் எக்ஸ் அப்படின்றது ஸ்மால் x1 x2ஓட மேட்ரிக்ஸை தான் கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. ஸ்மால் d1 d2 அப்படின்றத கேபிட்டல் டி அப்படின்னு மேக் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ த மேட்ரிக்ஸ் பி இஸ் நோன் அஸ் தி டெக்னாலஜி மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் செக்ஷன் 1.3.1ல் த ஹவுக்கின்ஸ் சைமன் கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷனில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி அப்படின்றது ஒரு டெக்னாலஜி மேட்ரிக்ஸாக இருக்குது அப்படின்னா இந்த கண்டிஷன் இவரோட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி மெயின் டயக்னல் எலமெண்ட்ஸ், டயக்னலில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இன் எதுலன்னா I minus b அது நம்ம கண்டுபிடிப்போம். அந்த மேட்ரிக்ஸோட மெயின் டயக்னல் எலமெண்ட்ஸ் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா மஸ்ட் பி பாசிட்டிவ் வேல்யூஸாக இருக்கணும் அப்படின்றது கண்டிஷன் நம்பர் 1. அண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் I minus b must be positive. ஃபஸ்ட்டு வந்து இந்த I minus bயோட மெயின் டயக்னல் எலமெண்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்றது கண்டிஷன் நம்பர் 1. அந்த வேல்யூக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது வரக்கூடிய வேல்யூவும் என்னவாக இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்றது கண்டிஷன் நம்பர் 2. இப்போ இது ஜஸ்ட்டு ஓரலாக பார்த்துக்கோங்க, நம்ம எக்ஸசைஸ் எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். Example 1.23. The technology matrix of an economic system of 2 industries is. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹவுக்கின்ஸ் சைமன் கண்டிஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றத நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா நான் என்னென்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I minus b வந்து அதனோட டயக்னல் எலமெண்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்கணும், அதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கும்போதும் பாசிட்டிவாக இருக்கணும். நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸை நம்ம பி மேட்ரிக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி ஐன்றது நமக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் 1 0 0 1 அப்படின்னு தெரியும். அப்போ கொஸ்டின்லேயே எல்லாமே இருக்கிறதால நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக ஃபஸ்ட்டு I minus b கண்டுபிடிக்க போகிறோம், நெக்ஸ்ட்டு அதனோட டிட்டர்மினன்ட் பார்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா கொடுத்த மேட்ரிக்ஸு டெக்னாலஜி மேட்ரிக்ஸ்ன்றதால நான் கேபிட்டல் பி நம்ம பின்னு தான் டினோட் பண்ணியிருக்கிறதால கேபிட்டல் பின்னு எடுத்திருக்கேன். கண்டிஷன் நம்பர் 1 சாட்டிஸ்ஃபை பண்ணதான் நான் பார்க்க போகிறேன். I minus b ஐயோட எலமெண்ட் ஐயோட மேட்ரிக்ஸ் தென் பியோட மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் சப்ராக்ட் பண்ணும்போது அந்தந்த எலமெண்ட்டோட எந்தெந்த பிளேஸில் இருக்கும், இப்போ இது வந்து A11 பிளேஸு, இதில் A11 பிளேஸ், அந்தந்த பிளேஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மைனஸ் பண்ணுவோம்.
நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது தான் ரோ காலம் ஒவ்வொரு காலமாக எடுத்து பண்ணுவோம். ஆனால் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனில் அப்படி கிடையாது. இந்த எலமெண்ட்டோட இந்த பிளேஸில் இங்கே என்ன எலமெண்ட் இருக்கோ அதை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ 1 மிடில் மைனஸ் இருக்கிறதால மைனஸ், இங்கே இருக்கக்கூடிய 0.8. சிமிலர்லி எல்லா எலமெண்ட்டுக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன், அதே மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ 1 மைனஸ் 0.8 பண்ணிங்க அப்படின்னா 0.2. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.0, ஏன்னா மேக்ஸிமம் நம்பர் இது தான், அதனால் நம்ம மேலே எழுதியிருக்கோம் 0.8. இப்போ இங்கே வந்து மினிமமாக இருக்கிறதால நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே கேன்சல் பண்ணும்போது 1 வந்து 0 ஆகிடும், 0 வந்து இங்கே 10 ஆகிடும். கேன்சல் பண்ணிங்கன்னா 0.2. அதுதான் இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்து இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸுக்கும் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த I மைனஸ் பியோட மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய மெயின் டயக்னல்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். அந்த மெயின் டயக்னல்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கணும். இப்போ இது 0.2 வந்து பாசிட்டிவ் மோஸ்ட்லி வந்து சிம்பிள் வந்து ப்ளஸ். அது வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா எல்லா இடங்களையும் போட மாட்டாங்க. நெகட்டிவ் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், டினோட் பண்ணி காட்டுவோம். அப்போ இங்கே எதுவுமே இல்லைன்னா இது ப்ளஸ் தான் அர்த்தம். இப்போ இதுவும் பாசிட்டிவாக தான் இருக்குது, இதுவும் பாசிட்டிவாக தான் இருக்குது, ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ மெயின் டயக்னல்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா பாசிட்டிவாக இருக்குது. அப்போ கண்டிஷன் நம்பர் 1 வந்து என்ன ஆகிடுச்சு, சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. கண்டிஷன் நம்பர் 2 வந்து அதனோட டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா அதனோட வேல்யூ, கிடைக்கக்கூடிய வேல்யூவும் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்றது தான். இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த I மைனஸ் பி மேட்ரிக்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம், டிட்டர்மினன்ட் சிம்பிளில் எடுத்துகிட்டு வந்து அப்படியே எழுதுவோம். இப்போ இங்கே ப்ராக்கெட் போட்டால் மாதிரி இங்கேயும் ப்ராக்கெட் போட்டக்கூடாது, இங்கே டிட்டர்மினன்ட் சிம்பிள் போடுவோம். இப்போ டிட்டர்மினன்ட் எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த டைரெக்ஷன், இந்த 2 எலமெண்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணி ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும். தென் இந்த 2 எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணுவோம். அதுதான் இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதியிருக்காங்க. இப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாகிடும் அப்படின்னா ப்ளஸ் ஆகிடும். இந்த ப்ளஸ்ஸோட அகைன் இந்த மைனஸ் பண்ணும்போது மைனஸ். இந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.06 மைனஸ் 0.18. இப்போ இதை சால்வ் பண்ணும்போது என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 0.12 அப்படின்னு வந்துடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மேக்ஸிமம் நம்பரோட சிம்பிள் நெகட்டிவாக இருக்கிறதால நமக்கு வேல்யூவும் நெகட்டிவில் தான் வரும். அப்போ இது வந்து விச் இஸ் லெஸ் தென் 0 விட மினிமம் வேல்யூ தான் இது. அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், பாசிட்டிவில் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் கான்ட்ரடிக்ஷனாக என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நெகட்டிவில் வந்துடுச்சு. அப்போ இந்த ஹாக்கின்ஸ் சைமன் கண்டிஷனை இது என்ன ஆகாது அப்படின்னா சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இதுக்கு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்போ கண்டிஷன் நம்பர் 2 வந்து என்ன ஆகலை, சாட்டிஸ்ஃபை ஆகலை. 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் இந்த ஹாக்கின்ஸ் சைமன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், சொல்யூஷன் கிடைக்கும். ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னாலும் நமக்கு என்ன பண்ண முடியாது, சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இது வந்து பாசிட்டிவில் வந்துடுச்சு அப்படின்னா ஹாக்கின் கண்டிஷன் சைமன் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு, சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு எழுதணும். அப்போ மொத்தத்தில் 2 சப்டிவிஷனோட கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்றது தான் இருக்குது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு I மைனஸ் பி கண்டுபிடிக்கணும், மெயின் டயக்னல்ஸ் பார்ப்போம், அதனோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும், அது வந்து என்னவாக இருக்கணும், பாசிட்டிவ் வேல்யூஸாக இருக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.24. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் மேட்ரிக்ஸ் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்றத கொடுத்துட்டு நமக்கு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு கேட்டுருந்தாங்க. இப்போ அதை மாதிரி கொடுக்காம மேட்ரிக்ஸே நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம தான் ஃபார்ம் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். The following inter-industry transactions table was constructed for an economic of the year 2016. இப்போ இண்டஸ்ட்ரி நம்பர் 1, 2 அதோட வேல்யூஸ் என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. லேபர்ஸ், இண்டஸ்ட்ரி நம்பர் 1ஓட லேபர்ஸ் எவ்வளோ, 2ஓட லேபர்ஸ் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைனல் கன்சப்ஷன்ஸ், தென் டோட்டல் அவுட்புட். நம்ம ஆல்ரெடி இதுலேயே பார்த்துருக்கோம், இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்தோம். அவுட்புட் வரக்கூடியதை நம்ம X1 X2 அப்படின்னு டினோட் பண்ணுவோம். டிமாண்ட் வரதை D1 D2. இப்போ ஃபைனல் கன்சப்ஷன்ஸ் D1 D2 அப்படின்னு எடுத்துருக்கோம். இப்போ இது பார்த்திங்கன்னா A11 A12 A21 A22 ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய செகண்ட். நீங்கள் எப்படி கூட என்ன பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியோட ஃபஸ்ட்டு இது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ட் டெக்னாலஜி கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஷோயிங் டைரக்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ண போகிறோம், டெக்னாலஜி கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். Does a solution exist for this system. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படின்றத கேட்டிருக்காங்க.
இப்போ டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கேபிட்டல் B is equal to B11, B12, B21, B22 இந்த வேல்யூஸ்லாம் நமக்கு தேவை. இப்போ இந்த B11ஓட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். B11 is equal to A11 divided by X1. A11ஓட வேல்யூஸ் நமக்கு தெரியும், X1ஓட வேல்யூஸ் தெரியும். ரெண்டுமே டிவைட் பண்ணனா B11 கண்டுபிடிக்கலாம். சிமிலர்லி அடுத்து இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். அதுக்கு சொல்யூஷன்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹாக்கின்ஸ் சைமன் கண்டிஷன், அந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது. நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி தான் இதுலேயும் நான் சொன்ன மாதிரி இங்கே என்னென்ன போட்டிருக்கணும் அதெல்லாம் வேல்யூஸ் எடுத்துகிட்டு வந்து எழுதியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பி மேட்ரிக்ஸ். பி மேட்ரிக்ஸில் கேபிட்டல் பி மேட்ரிக்ஸில் இந்த B11, B12 அந்த வேல்யூஸில் என்னென்ன கண்டுபிடிச்சோமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எழுதியிருக்காங்க. இப்போ இதோட அவங்க சொன்ன அந்த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த இது வந்து சொல்யூஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் என்ன பண்ணியிருக்கேன், அந்த கண்டிஷன் ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்பர் 1 I-B கண்டுபிடிக்கணும். வரக்கூடிய மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி வரக்கூடிய மேட்ரிக்ஸோட மெயின் டயக்னல்ஸ் வந்து இருக்கக்கூடிய மெயின் டயக்னல்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், ஐயோட மேட்ரிக்ஸ் தென் பியோட மேட்ரிக்ஸ், நம்ம கண்டுபிடிச்ச பியோட மேட்ரிக்ஸ் ரெண்டுமே சப்ட்ராக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மெயின் டயக்னல்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. கண்டிஷன் நம்பர் 1 வந்து என்ன ஆகிடுச்சு, சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. கண்டிஷன் நம்பர் 2ல் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த I-Bக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது வரக்கூடிய வேல்யூ பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன பண்ணுறோம், I-Bக்கு டிட்டர்மினன்ட் போடுறோம். வந்த மேட்ரிக்ஸே நம்ம என்ன பண்ணுறோம், டிட்டர்மினன்ட் ஃபார்மேட்டில் மாற்றும்போது நம்ம நார்மலாக எப்போ மல்டிப்ளை பண்ணுற மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது 0.50 இது வந்து என்ன தான் பாசிட்டிவ் வேல்யூஸ் தான். லெஸ் தென் 0வோ கிரேட்டர் தென் 0வோ அப்படின்றது நமக்கு கிடையாது, மெயின் இல்லை. என்னென்னா வரக்கூடிய வேல்யூ பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்றது தான். சரிங்களா? அதுதான் இங்கே டினோஷனில் கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் தென் 0 பாசிட்டிவ்னா என்ன அப்படின்னா 0லேருந்து பாசிட்டிவ் வேல்யூஸ். இப்போ நம்பர் லைன் எடுத்திங்கன்னா 0, 1, 2, இங்கே -1, -2 நமக்கு என்ன வரணும், 0லேருந்து இருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவ் என்ட்ரிஸ் வரணும். அதனால தான் அந்த கிரேட்டர் தென் 0 அப்படின்னு போட்டு காட்டியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. Since diagonal elements for positive and determinant of I-B is positive, அப்போ அந்த ரெண்டு கண்டிஷனுமே என்ன ஆகிடுச்சு, சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப்போ சொல்யூஷன் கண்டிப்பாக இதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இவ்வளோ தான் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் B ஃபைன் பண்ண சொன்னாங்க, சொல்யூஷன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு செக் பண்ண சொன்னாங்க. நம்ம ரெண்டுமே ஃபைன் பண்ணி முடிச்சிட்டோம். Next example 1.25. In an economy, there are two industries P1 and P2. And the following table gives that supply and the demand positions in crores of rupees. இப்போ ப்ரொடக்ஷன் செக்டார் கொடுத்துட்டாங்க, கன்சப்ஷன் செக்டார் கொடுத்துட்டாங்க, ஃபைனல் டிமாண்ட், கிராஸ் அவுட்புட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா, டிட்டர்மைன் தி அவுட்புட்ஸ் when the final demand changes to 35 for P1 and 42 for P2. நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, அவுட்புட் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்போ அவுட்புட் கண்டுபிடிக்கணும்னா, இந்த P1ஓட ஃபைனல் டிமாண்ட் வந்து இங்கே 15 இருக்குது, அது வந்து 35ஆக மாறுச்சுன்னா என்ன அவுட்புட் கிடைக்கும். அதே மாதிரி P2வில் இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து 42ஆக இருந்தால் அதனோட அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ அந்த ஹாக்கின்ஸ் சைமன் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி அவுட்புட் வந்து X1, X2, A11, A12, A21, A22. இப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தாங்க, நாங்கள் இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸை எடுத்துகிட்டு வந்து எழுதியிருக்காங்க. இப்போ நமக்கு பி மேட்ரிக்ஸ் வேணுன்றதால ஸ்மால் பியோட வேல்யூஸ் எல்லாமே ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் பி A11/X1, A11 இங்கே இருக்குது, X1 50 இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்க, அதை மாதிரி சால்வ் பண்ணியிருக்காங்க. இப்போ the technology matrix is B is equal to நம்ம வேல்யூஸ் ஸ்மால் பியோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சதை எடுத்துகிட்டு வந்து அந்தந்த பிளேஸில் எழுதியிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா I-B, ஐயோட வேல்யூஸ் நம்ம சிமிலர்லி போன இதில் பார்த்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, டயக்னல் எலமெண்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. பாசிட்டிவாக தான் இருக்குது. சரிங்களா? அடுத்த டிட்டர்மினன்ட் போட்டு பார்க்குறாங்க, which is greater than 0, அதுவும் பாசிட்டிவ் வேல்யூஸாக தான் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக இதுக்கு சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டிமாண்ட் வந்து சேஞ்சஸ் பண்ணி அதனோட அவுட்புட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு ஃபார்முலா x is equal to I minus b the whole inverse into d அப்படின்றது நம்ம ஒரு ஃபார்முலா டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் அப்படின்றதில் பார்த்தோம். சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலாஸை டிரைவ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவுட்புட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த ஃபார்முலா நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா I minus b the whole inverse வேணும், d வேணும். d டிமாண்ட் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்த சேஞ்சஸ் 35, 42. இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டின்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த I minus b the whole inverse வேணும்னா நம்ம ஆல்ரெடி இன்வர்ஸில் பார்த்துருக்கோம். a இன்வர்ஸோட ஃபார்முலா 1/determinant of a adjoint of a. அதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே I minus bக்கும் பண்ண போகிறோம். 1/determinant of I minus b adjoint of I minus b. சரிங்களா? a இருக்கிறனால இங்கே I minus b மாறும். அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணணும், நம்ம டிட்டர்மினன்ட் பார்ட் கண்டுபிடிக்கணும். அந்த டிட்டர்மினன்ட் பார்ட் கண்டுபிடிச்சோன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் பார்ட் கண்டுபிடிப்போம். நம்ம ஆல்ரெடி டிட்டர்மினன்ட் இங்கே ஃபைன் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ அட்ஜாயிண்ட்டு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அட்ஜாயிண்ட்டுக்கு 2x2 ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், I minus b இங்கே இருக்கா, இதில் இங்கே நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகும். அப்படியே இங்கே இருக்கக்கூடிய 1/2 அங்கே போய்டும், 4/5 கீழே வந்துடும். இதில் சிம்பிள்ஸ் மட்டும் மாறும். இது ரெண்டுமே ப்ளஸில் மைனஸில் இருக்கிறதால ப்ளஸ் அப்படின்னு மாறும். அதுதான் இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதியிருப்பாங்க. 2x2க்கு நம்ம டைரெக்டாகவே அட்ஜாயிண்ட் சேஞ்ச் பண்ணலாம். அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். இப்போ ஃபார்முலாவில் எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி அந்த இன்வர்ஸில் படித்தது தான். a வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும், நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் அதனோட இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்றதால நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். சரிங்களா? அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதியிருக்காங்க. இப்போ இது வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் I minus b ஓட வேல்யூ, அட்ஜாயிண்ட் ஆஃப் I minus b ஓட வேல்யூ. இப்போ 7/13ன்றது ரெசிப்ரோக்கல் ஆகும்போது 30/7 அப்படின்னு வரும். இந்த அட்ஜாயிண்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்றத எழுதியிருக்காங்க. தென் என்ன சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்கன்னா இது 30 உள்ளே மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் 30 மல்டிபிள் ஆகும். சரிங்களா? அதை சால்வ் பண்ணி கேன்சல் பண்ணி எழுதியிருக்காங்க. இப்போ இதுதான் நமக்கு I minus b the whole inverse. நம்ம இன்னும் ஃபார்முலாலே அப்ளை பண்ணலை, இதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ண போகிறோம். I minus b the whole inverseோட மேட்ரிக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எடுத்துகிட்டு வந்து எழுதியிருக்காங்க. டி மேட்ரிக்ஸ் அவங்க டிட்டர்மைன் பண்ண சொன்ன அந்த வேல்யூஸ் 35, 42 அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், ரோ காலம்னு மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணால் 150, 204. இப்போ இது கேபிட்டல் எக்ஸ். தி அவுட்புட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி P1 should be rupees 150 crores and P2 should be rupees 204 crores. சரிங்களா? crores. Example 1.26. An economy produces only coal and steel. These two commodities serve as intermediate inputs in each other's protections. 0.4 tons of steel, 0.7 tons of coal are needed to produce a ton of steel. Similarly, கோல்க்கும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஸ்டீல், இவ்வளோ கோல் அப்படின்றது. No capital inputs are needed. Do you think that the system is viable? 2 and 3 labor days are required to produce a tons of coal and steel respectively. இது வந்து ஸ்டீலோடது, இது வந்து கோலோடது. If economy needs 100 tons of coal and 50 tons of steel, calculate the cross outputs of the two commodities and the total labor days required. சரிங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டேபிள்ஸ்லாம் எதுவுமே கொடுக்கல, நம்மளே என்ன பண்ண போகிறோம், இந்த டேபிள்ஸ் மேக் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த அதோட அவுட்புட்ஸ் என்ன, அந்த லேபர்ஸோட டேஸ் என்ன அப்படின்றத, நம்ம டோட்டல் லேபர் டேஸ் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்த இன்ஃபர்மேஷனில் 2 and 5 லேபர் டேஸ் தேவைப்படுது, ரிக்வயர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இவங்க கொடுத்த இந்த 150க்கு எவ்வளோ லேபர்ஸ் டேஸ் தேவைப்படுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டெக்னாலஜி மேட்ரிக்ஸில் ஸ்டீல், கோல், லேபர் டேஸ். இப்போ ஸ்டீல் வந்து 0.4 tons of steel, 0.7 tons of coal are needed to produce a ton of steel. ஸ்டீலில் இவ்வளோ தேவைப்படுது அப்படின்னாங்க. Similarly, 0.1 tons of steel and 0.6 tons of coal are required to produce a tons of coal. அப்போ இது ஸ்டீலோடது, இது கோலோடது.
இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஸ்டீல் அண்ட் கோல். இப்போ இந்த ஸ்டீலில் தேவைப்படக்கூடிய அந்த ஸ்டீலோட வேல்யூஸ் 0.74 ஸ்டீல் அண்ட் கோலில் 0.7. அதே மாதிரி கோலில் இருக்கக்கூடிய ஸ்டீலோட வேல்யூஸ் என்ன கொடுத்துருந்தாங்க, கோலோட வேல்யூஸ் என்ன அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. லேபர்ஸ் வந்து ஸ்டீலோட லேபர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்ததால நம்ம என்ன பண்ணுவோம், இது ஸ்டீல் அது கோலோட, அதுக்கேற்ற மாதிரி நம்ம லேபர் டேஸும் எழுதிட்டோம். இப்போ ஃபைனல் டிமாண்ட் அவங்க கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ஸ்டீல் அண்ட் 1000 tons ஆஃப் கோல். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராஸ் அவுட்புட்ஸ், அது ரெண்டுமே 1 அப்படி தான் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 and 5 லேபர் டேஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் ஏ tons ஆஃப் கோல் அண்ட் ஸ்டீல். ஏன் அப்படின்னா 1, அப்போ 1 ஏ tons ஆஃப் கோல் அண்ட் ஸ்டீல்னால் 1 tons ஆஃப் கோல் அண்ட் 1 tons ஆஃப் ஸ்டீல். அப்போ என்ன பண்ணுறோம், கிராஸ் அவுட்புட்ஸ் 1 and 1 அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் நம்ம எப்பவும் கண்டுபிடிக்கிற மாதிரி B11 B22 அதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இது A11 A12 A21 A22. B11 அப்படின்னா A11 டிவைடட் பை X1. எது போட்டிங்களா என்ன பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்கிறதால நமக்கு A1ஓட வேல்யூஸ் தான் வரும். அதுதான் இங்கே வந்து 0.4 0.1 0.7 0.6 பி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம எப்பவும் போல் ஃபஸ்ட்டு அதனோட டயக்னல் எலிமெண்ட்ஸ் பார்ப்போம். தென் டிட்டர்மினன்ட் வந்து கிரேட்டர் தென் பாசிட்டிவ் வேல்யூஸாக வருதா அப்படின்னு செக் பண்ணுறோம். அதுக்கப்புறமா அவங்க கேட்டதால் அவுட்புட்ஸ் ஆஃப் த 2 commodities அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் அது மாதிரி 100 tons and 50 tons ஆஃப் ஸ்டீல் அண்ட் கோல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இது ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் அண்ட் செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு பார்க்க போகிறோம். தென் அந்த ஃபார்முலா x is equal to I minus b the whole inverse d. இப்போ d அப்படின்றது அவங்க கொடுத்த டிமாண்ட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்களோ 50 and 100 கொடுத்துருந்தாங்க. அப்போ dன்றது 50 and 100. ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபார்முலாக்கு தேவையான எல்லாமே கண்டுபிடிச்சி இது வரைக்கும் சால்வ் பண்ணுறோம். அப்போ கேபிட்டல் எக்ஸ் ஃபஸ்ட்டு ஒன் இருக்குது ஸ்டீல் அண்ட் கோல், அதுதான் இங்கே எடுத்து வந்து எழுதியிருப்பாங்க. ஸ்டீலோட அவுட்புட்ஸ் அண்ட் கோலோட அவுட்புட்ஸ். டோட்டல் லேபர் டேஸ் ரிக்வயர்ட் 5 and 2, 5 ஃபார் ஸ்டீல் அண்ட் 2 ஃபார் கோல். அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 5 into ஸ்டீல் அவுட்புட்ஸ் ப்ளஸ் 2 into கோல் அவுட்புட்ஸ். நம்ம கண்டுபிடிச்ச இந்த அவுட்புட்ஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த 5 and 2ஓட மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அப்ராக்சிமேட்டாக 2000 லேபர் டேஸ் தேவைப்படுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.